அண்ணா வணக்கம். இந்த டூ வீலர் ரேபிடோ வந்து தடை செஞ்சுருக்காங்கல்ல, ஒரு ஆட்டோ டிரைவராக உங்களோட கருத்து என்னென்னா? ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்து பார்க்கும்போது எங்களெலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா எங்களுடைய பொழப்பு வாழ்வாதாரம் கெடுத்ததே இந்த டூ வீலர் ரேபிடோ தான். இது என்ன பண்ணிடணும்னா ஸ்டார்டிங்கே தடை பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். கடந்த ஆட்சியில் தான் இந்த டூ வீலர் ரேபிடோவே உள்ளே வந்துச்சு. நாங்கள் எவ்வளோ கோரிக்கை வச்சோம், எவ்வளோ மனு கொடுத்தோம். இதனால் நிறைய ஆக்சிடென்ட் ஆகி செத்தது தான் நிறைய இருக்கும். பாதி மறைச்சிட்டாங்க, பாதி ஆக்சிடென்ட்டை மறைச்சிட்டாங்க. இந்த டூ வீலர் ரேபிடோவில் விபத்து நடந்தது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். டெல்லி பாம்பே எல்லாம் பார்த்தீங்கன்னா டூ வீலர் ரேபிடோ கிடையாது. சென்னையில் மட்டும்தான் நிறைய ஓட ஆரம்பிச்சது. இந்த டூ வீலர் ரேபிடோவை 10 ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைச்சு ஓட்டுற பசங்க கொஞ்சம் பேரு தான். ஆனா இதை டைம் பாஸுக்கு ஓட்டி அடுத்தவன் பொண்டாட்டியும் அடுத்தவன் பொண்ணுகளையும் சந்தோஷமா ஏத்துறதுன்னு ஓட்டுறோம் நிறைய பேர் இருக்கான். ரொம்ப குடும்ப வறுமை கோட்டுக்கு வர பசங்க ஓட்டுற பசங்க நானே பார்த்துருக்கேன். நான்லாம் இது வரைக்கும் திட்டந்தே கிடையாது அவனுங்களை. ஏன்னா அவனுக்கு மூஞ்ச பார்க்கும்போது தெரியுது கஷ்டத்துக்கு ஓட்டுறானுங்க. என்னப்பா R15 KTM இல்லாம ரேபிடோ ஓட்டுவானுங்க, அதான் ஸ்போர்ட்ஸ் வண்டி. அதை எடுத்துட்டு வரானுங்க, ஃபிகர்ல உட்கார வச்சு நைட்டு 12-1 மணிக்கு ஓடிபி போட்டு தூக்கிட்டு போயினே இருக்கிறானுங்க. அப்படி தூக்கிட்டு போறான்னு சொல்லும் போது எல்லாருமே நீங்க தப்பா சொல்றீங்களா? தம்பி நீங்க இங்கதான் நோட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னதுதான், கஷ்டத்துக்கு ஓட்டுறதுக்கு கொஞ்சம் பேரு தான். ஆனா நிறைய பேர் ஓட்டுறது தப்பான எண்ணத்துல ஓட்டுறோம் நிறைய பேருன்னு சொன்னேன். அதனால நோட் பண்ணுங்க. நீங்க இப்ப இந்த டூ வீலர் ரேபிடோவை தடை செஞ்சு வச்சிருக்காங்க. இது வந்து நிரந்தரமா தடை ஆகணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஓபன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது நம்ம கையில கிடையாது. கோர்ட் ஆர்டர் வந்துக்கிறது இப்போதைக்கு தற்காலிகமாக தடை செஞ்சுக்குதுன்னு கோர்ட் ஆர்டர். சரிங்களா? அப்படியே மீறி ஓட்டினா ஃபைன் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில இடத்துல பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. இதை தடை செய்யணும்னு நினைச்சிருந்தா ஸ்டார்டிங்ல பண்ணிருக்கணும். இப்ப நிறைய வளர விட்டாங்க. பாவம் கஷ்டப்படுற மாணவ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட இதை நம்பி ஓட்டுறாங்க. நான் அதனால அவங்களே வந்து வெறுப்புனாலும் நான் பேசக்கூடாது. கடந்த 2 ஆட்சியில பண்ண முடியாத இந்த ஆட்சியில ஒரு சில விஷயம் பண்றாங்க. அதே கையோட கையா இந்த படிச்ச மாணவன்லாம் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யாத, எல்லாருக்கும் ஒரு வேலையை போட்டு கொடுத்தா படிச்சவனு கௌரவமா அவன் ஒரு வேலையை செய்வான். படிக்காத நாங்க எங்களை மாதிரி ஆளுங்க, டிரைவிங்க நம்பிக்கிற ஆளுங்க, எங்க பொறுப்பை நாங்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த ரேபிடோ டூ வீலர் தடை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அது எப்படின்னா நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா தடை செய்யணும்னு சொல்றீங்க? இப்போ எனக்கு டி நகர் போகணும் அப்படின்னா டூ வீலர்ல 40 ரூபா தான் வருது, இது ஆட்டோனா 100 ரூபாய் வருது. அப்ப எனக்கு டூ வீலர்ல கம்மியா தான் வருது. அப்ப அதை தான் நான் விரும்புவேன். ஓகே தான்பா, நீ சொல்றது எல்லாமே கரெக்டான வார்த்தை தான். டூ வீலர் என்ன சேஃப்டி இருக்குன்ற? டூ வீலர்ன்றது எதுக்கு? நம்ம வீட்டு யூஸ்க்கு வாங்குறது. நாங்க ஆட்டோ அப்படி கிடையாது. வருஷம் வருஷம் எஃப்சி பண்றோம், இன்சூரன்ஸ் கட்டுறோம், ரோட் டேக்ஸ் கட்டுறோம். இவ்வளவு பண்ணியும் வயல எங்கன்னா பிடிச்சி இது ஃபால்ட் அது ஃபால்ட்டா அது ஒரு ஃபைனை போடுறோம். டூ வீலர் எது வாங்கி வச்சுக்கிறீங்க? நீங்க உங்க ஓன் யூஸ்க்கு வாங்கி வச்சுக்கிறீங்க. அதுனா டீ போர்டா? ஓன் போர்டு தானே டூ வீலரு. டூ வீலர்ல போனா 40 ரூபா ஆகுது, ஆட்டோல போனா 100 ரூபாய் ஆகுதுன்ற. நீ சொல்றதுலாம் கரெக்ட் தான். அதே இந்த ஆட்டோல போற சின்ன ஒரு விபத்து நடந்துச்சு, ஒரு கால கை அடிபட்டுச்சு, 2 லட்சம் ரூபாயில இருந்து 3 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கிளியர் ஆகும். டூ வீலர்ல போனா நீ கிளியர் பண்ணி தருவியா? ஒரு வாட்டி நாங்க இன்சூரன்ஸ் போறது எங்களுக்கோசம் போடல, எங்க வண்டியில வர கஸ்டமர் சேஃப்டி முக்கியம்னு அவங்களுக்கோசம் தான் இன்சூரன்ஸ் போடுறோம். இப்ப நம்ம 2 பேரும் உங்ககிட்ட நான் கோவப்பட்டு இங்க ஒண்ணும் நடக்க போறது இல்ல. இது நிரந்தரமா தடை செஞ்சது ஸ்டார்டிங் பண்ணிடணும். இப்போ கூட ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தடை செஞ்சுட்டு போயிடலாம். தடை பண்ணது அப்படி நிரந்தரமா பண்ணிட்டு இப்ப என்ன இளைஞர்களுக்கு வேலை இல்ல, அந்த வேலை இப்ப இந்த அரசாங்கம் கொடுத்துச்சுன்னா அவன் ஏன் டூ வீலர் ரேபிடோ ஓட்ட போறான், கஷ்டப்பட போறான்? எங்க போய் இப்ப நாங்க பார்க்க போறோம், படிச்சவன் நிம்மதியா வேலை செய்யட்டும். இதை நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. எனக்கு வந்து தடை செய்யணும் தடை செய்யக்கூடாதுன்னு சொல்றது நான் இல்ல, கவர்மெண்ட் முடிவு பண்ணணும். எங்களுக்கும் சரி இந்த கார்பரேட் கம்பெனிக்கார இருந்து எப்ப விடுதலை வர போகுதுன்னு தெரியல. ஒரு நாளைக்கு 30 ரூபா கொடுக்குறோம்பா, முது வலியுதுப்பா டிராபிக்ல. ஒரு நாள் வண்டி ஓட்டிப்பாரு, கிண்டில எடு மவுண்ட் ரோடு போயிட்டு வா, இந்த முது எலும்பு விட்டுரும் உனக்கு. 1.5 மணி நேரம் டிராவல் தவிர மவுண்ட் ரோடுக்கு 11 கிலோமீட்டருக்கு தெரியுமா? இப்படிலாம் நான் கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். என்ன பண்றது? குடும்பத்தை காப்பாற்றணும், சாப்பிடணும், புள்ளிகளை படிக்க வைக்கணும். 2005 இருந்து ஆட்டோ ஓட்டுனுக்கிறேன், இன்னமும் ஆட்டோ தான் ஓட்டுனுக்கிறேன். சம்பாதிக்கிறதுக்கு தின்றதுக்கு புள்ளிகளை பார்க்கறதே சரியாகுது. அதே 10க்கு 10 ரூம்ல இன்னும் 5000 ரூபாய் 6000 ரூபாய் வாடகை தாங்கிறேன். இன்னும் வீடும் பெருசா வாடகைக்கு போக முடியல, ஒரு வீடும் கட்ட முடியல, ஒரு இடமும் ஆக முடியல. இந்த ஆட்டோல இதுதான் எல்லாம் நினைக்கிறீங்க, ஆட்டோ ஓட்டுறா சம்பாதிக்கலாம், பில்டிங் கட்டுறா அது கட்டுறான்னு. ஒண்ணுமே நிக்காது நண்பா. விடுங்கண்ணா விடுங்கண்ணே, நீங்க என்ன இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நமக்குள்ள எதுக்கு நான் வாக்குவாதம்? எல்லாம் கவர்மெண்ட் பாத்துக்கணும். பரவாயில்லப்பா, கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன் நண்பா. இந்த வீடியோ பாக்குற நீங்க நான் பேசுறது தப்பா கட்டான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.